அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் செய்யக்கூடிய அமல்களின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் பறிபோகிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, கடன் வாங்குவது, வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவது சம்பந்தமாக இஸ்லாம் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக ஒருவரது உடல் கொண்டு வரப்பட்டது. இவர் கடனாளியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது நபி தோழர்கள் இல்லை என்றனர். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள். பிறகு மற்றொரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. இவர் கடனாளியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். நபி தோழர்கள் ஆம் என்றனர். அப்படி என்றால் உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவரது கடனுக்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன் என்று கூறியதும் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். நூல் புகாரி 2295வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், கடன்பட்ட நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் மறுமை நாளில் அவரது நன்மைகள் கடன் கொடுத்தவர் கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும். இந்த நிலை யாரும் அடையக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தாமல் புறக்கணித்துள்ளார்கள்.